வணக்கம். மத்திய அரசானது விவசாயிகள் ஒவ்வொருத்தருக்குமே தலா ரூ. 2000 வீதம் அவர்களுடைய பேங்க் அக்கவுண்டுக்கே நேரடியா விடுவிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு சிலருக்கு பணம் வராம இருக்கும். அவங்க என்ன பண்ணலாம்? சரி, இத எப்படி செக் பண்ணணும்? அப்படிங்கிறதையுமே நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னால நீங்க இப்ப தான் நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பந்தான் இது போன்ற பயனுள்ள தகவல் எல்லாம் உடனுக்குடன் கிடைக்கும். மத்திய அரசானது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு ரூ. 6000 அவர்களுடைய பேங்க் அக்கவுண்டுக்கே வரவு வைக்கப்படுது. சரி, இது ஒவ்வொரு தவணை முறையா குடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது 4 மாதத்திற்கு ஒரு முறை ரூ. 2000 வீதம் வருஷத்துக்கு ரூ. 6000 அந்தந்த விவசாயிகளுடைய பேங்க் அக்கவுண்டுக்கே போயிருது. சரி, விவசாயிகளுக்கு இன்னும் பணம் வராம இருக்கு. ஸோ, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி ஏறியிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணணும் அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். சரி, பணம் வராதவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தில உங்களுடைய பெயர் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். சரி, அத ஆன்லைன்ல தான் பண்ண முடியும். உங்களுக்கு பக்கத்தில இருக்கக்கூடிய இ-சேவை மையங்கள்ல போயிட்டு, உங்களுடைய ஆதார் நம்பர் இல்லன்னா உங்க ஃபோன் நம்பர் இது மூலியமா ஓடிபி கேட்பாங்க. இத சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க செக் பண்ணிக்கலாம். ஒண்ணு உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல ஏதாச்சும் தப்பு இருக்கும். இல்லன்னா ஆதார் நம்பர் தப்பா குடுத்திருப்பீங்க. இல்லன்னா ஃபோன் நம்பர் தப்பா குடுத்திருப்பீங்க. இல்லன்னா உங்களுடைய இடத்தினுடைய பட்டா மற்றும் பத்திரம் இதில பார்த்தீங்கன்னா, ஏதாவது தவறா இருக்கும். இது 4ம் கரெக்ட்டா இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்து பணம் ஏறும். முக்கியமா ஆதார் அட்டையில கேஒய்சி அப்படிங்கிறது நீங்க கண்டிப்பா பண்ணியிருக்கணும். ஸோ, உங்களுடைய இடமா இருக்கணும். இதான் முக்கியம். இவர்களுக்கு மட்டும் தான் பணம் பார்த்தீங்கன்னா, ரூ. 2000 கொடுக்கப்படும். ஸோ, லிஸ்ட்ல உங்களுடைய பெயர் இருக்கா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். மத்திய அரசானது 21வது தவணை பணமும் வெளியிட்டாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு பணம் வந்துடுச்சா, வரலையா அப்படின்னு சந்தேகமாவே இருக்கும். அவங்க எல்லாருமே ஃபோன் மூலியமாவே செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஃபோன்ல குரோம் ப்ரௌசருக்கு போயிட்டு, அங்க இந்த மாரி பிஎம் கிசான் சம்மன் நிதி அப்படிங்கிற மாரி டைப் பண்ணுங்க. ஸோ, உங்களுக்கு வெப்சைட் ஓப்பன் ஆகும். மத்திய அரசினுடைய அஃபிஷியல் வெப்சைட் தான். அதுக்குள்ள போயிட்டு ஃபார்மர் கார்னர்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பெனிஃபிட்ரி லிஸ்ட் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்கும். ஸோ, இந்த ஸ்டேட்டஸை பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எத்தனை தவணை இதுவரைக்கும் ஏறியிருக்கு அப்படிங்கிற உங்களுடைய எல்லா டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா அதில இருக்கும். ஸோ, 21வது தவணை ஏறிருச்சு அப்படின்னா, உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸை போய் செக் பண்ணுங்க. அங்க உங்களுக்கு கண்டிப்பா ஏறியிருக்கும். இன்னும் ஒரு சிலர் எந்த மாரியான பேங்க் அக்கவுண்ட் குடுக்கலாம்? ஒருவேளை இந்த பேங்க் அக்கவுண்ட்னால தான் நமக்கு பணம் வரலையோ அப்படின்னு அவங்களே நெனச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஏன்னா ஒரு சிலர் கனரா பேங்க் குடுத்துருப்பாங்க. ஒரு சிலர் இந்தியன் பேங்க் குடுத்துருப்பாங்க. ஒரு சிலர் ஐஓபி குடுத்துருப்பாங்க. ஒரு சிலர் எஸ்பிஐ கூட குடுத்துருப்பாங்க. ஸோ, முடிஞ்ச அளவு நீங்க கவர்மெண்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா குடுங்க. அந்த அக்கவுண்ட் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கரெக்ட்டா பணம் வந்துரும். ஏன்னா பிரைவேட் பேங்க் குடுக்குறது பார்த்தீங்கன்னா தவிர்த்துக்கோங்க. இந்த எஸ்பிஐ, இந்தியன் ஓவர்சீஸ், இந்தியன் பேங்க், கனரா பேங்க், ஸோ இந்த மாரி பேங்க வந்து குடுத்துக்கோங்க. சொசைட்டி அக்கவுண்டும் சில பேர் வச்சிருப்பாங்க. அதிலயுமே பணம் ஏறிட்டு தான் இருக்கு. ஸோ, நீங்க ஒருக்கா வந்து உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ட செக் பண்ணிக்கோங்க. மெசேஜ் செக் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பணம் வரும். இது போன்ற பயனுள்ள தகவல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நன்றி.